புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை அருகே இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகாராஜ பாண்டே இணைப்பில் இருக்கிறீங்க. என்னென்ன கோஷங்கள் எழுப்பப்படுது மகாராஜ பாண்டே? கட்டாயம் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற கோரி இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று காலை 6 மணி முதல் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டின் காரணமாக அளித்த வணிக நிறுவனங்கள், பேருந்து நிலையம், பெட்ரோல் பேங்க், மருந்தகம் உட்பட வணிக நிறுவனங்கள் அனைத்துமே மூடப்பட்டிருப்பதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மின் கட்டண உயர்வை உயர்த்திய என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து தற்போது இந்திய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் வெங்கடா சுப்பா ரெட்டியார் சிலை அருகே மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது மக்களுடைய கருத்தை கேட்காமல் தன்னிச்சையாக மின் உயர்வை ஏற்றிய என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் மக்களுக்கு எதிராக செயல்படும் இந்த அரசு தங்களது கையால் ஆகாத திறமையை மக்கள் மீது திணித்து வருவதாகவும், இதற்கு காரணமான மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக கோரி அவர்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அந்த நேரடி காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது வெங்கடா சுப்பா ரெட்டியார் சிலை என்பது புதுச்சேரியினுடைய மையப்பகுதி. இந்த பகுதியில் தற்போது மறியல் போராட்டம் என்பது 4 பகுதிகளின் சுற்றி, அதாவது இந்திய கூட்டணி கட்சியில இடம்பெற்றிருக்கும் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் உட்பட நிர்வாகிகள் 1000க்கு மேற்பட்டவர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார். இந்த இடமே சம்பித்து போய் தான் காட்சியளிக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களை கலைந்து போகுமாறு போலீசார் அவர்களிடம் அறிவுறுத்தினர். ஆனால் எங்களுடைய கோரிக்கை தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தற்போது தெரிவித்து தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் இங்கு ஒரு பரபரப்பான காட்சி தான் நிலவி வருகிறது. இருந்தாலும் போலீசார் அவரிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அப்படி பார்க்கும்போது தற்போது இவர்களை கைது செய்வதற்காக போலீஸ் வாகனம் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 1000க்கு மேற்பட்டவர்களை கைது செய்ய போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. தமிழ் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.